வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் நாளேடுகளை நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2017 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் தாயகத்தில் வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்ற செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இலங்கையில் முக்கியமாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்ற செய்திகளில் முன்பக்கத்தில், அதாவது பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் இருக்கின்ற செய்திகளில் எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகை கைகளுக்கு கிடைத்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகை முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. உணவு ஒவ்வாமையினால் 3 பேர் உயிரிழப்பு, 900க்கும் அதிகமானோருக்கு சிகிச்சை. அம்பாறை மாவட்டம் இரக்காமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட வங்காமம் பிரதேசத்தில் உள்ள மொஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் கடந்த புதன்கிழமை வழங்கப்பட்ட கந்தூரி உணவை உட்கொண்டதை அடுத்து உபாதைக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 3 பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட 900க்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே போன்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. விமலுக்கு பிணை, வெளிநாடு செல்ல தடை என்று தலைப்பிட்டு 40 அரச வாகனங்களை மோசடியாக பயன்படுத்தி நம்பிக்கை துரோகம் செய்து மோசடி புரிந்தமை, மோசடிக்கு உதவி ஒத்தாசை அளித்தமை ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் கடந்த 3 மாதங்களாக விளக்கமறியலில் இருந்து வந்து தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சவிற்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கியது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அத்தோடு கட்டமிடப்பட்ட செய்தி இன்னொன்று பிரசுரமாக இருக்கிறது. கல்குடா மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம், மட்டு அரசாங்க அதிபரிடம் மகஜரும் கையளிப்பு என்ற தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்குடா பகுதியில் அமைக்கப்படும் மதுபான உற்பத்தி நிலையத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று தொடர்ந்து செல்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். அத்தோடு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. 12 வயது சிறுமி படுகொலை வழக்கு, குற்றவாளிக்கு மரண தண்டனை என்று தலைப்பிட்டு 20 ஆண்டு கடூழிய சிறை, 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குமாறும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சொலியன் உத்தரவு என்று தலைப்பிட்டு காணப்படுகின்றது. அதாவது யாழ்ப்பாண நெடுந்தீவு 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட 12 வயது சிறுமி ஜேசுதாஸ் லக்ஷனியின் படுகொலை வழக்கு இல்லை அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகியிருந்த முக்கிய செய்தியாக அமைந்திருந்தது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. எம்மை ஒழிக்க அரசு சதி, சிவசக்தி ஆனந்தன் எம்பி குற்றச்சாட்டு என்று தலைப்பிட்டு பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆயுத போராட்டத்தை அளித்த அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான எம்மை இல்லாமல் செய்வதற்கு திட்டமிட்டு செயற்படுவதாக குற்றம் சாட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தி தொடர்ந்து 10ஆம் பக்கத்திற்கு செல்கிறது. அத்தோடு நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பிரதான செய்தியாக பார்த்திருந்த அதே செய்தியை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் பிரசுரித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் அதில் அந்த தொகை குறைத்து காணப்படுகின்றது. அதாவது 4 பேர் பலி என்று இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தும், அதே போன்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை குறைத்தும் 600 பேர் என்றும் காணப்படுகின்றது அந்த செய்தி. அதே போன்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. மஹிந்தவின் வாகனத்தை வழிமறித்த மர்ம நபர்கள் என்று தலைப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயணம் செய்த வாகனத்தை இடைநடுவில் வழிமறித்த வாகனம் ஒன்று தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5ஆம் தேதி இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பு பிரிவின் வாகனத்துடன் மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்றத்திலிருந்து பௌத்தாலோக மாவத்தை நோக்கி வந்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அத்தோடு இன்னும் ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. வடக்கில் நான் அப்படி கூறவில்லை, தனது வடக்கு மாகாண விஜயத்தின் போது தான் கூறாத விடயங்களை கூறியதாக ஊடகங்கள் அறிக்கையிட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்தார். பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற புகையிலை மதுசாரம் மீதான ஒழுக்க விதிகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அத்தோடு இன்னும் ஒரு பிரதான புகைப்படமாக பிரசுரமாக இருக்கிறது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் சைட்டத்திற்கு எதிராக நேற்று கொழும்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியை காணலாம் என்று அந்த புகைப்படத்தினை பிரசுரித்திருக்கிறார்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்திகளாக.
அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களிடம் இருந்து கூட்டமைப்பை அந்நியப்படுத்துவதற்கு அரசு சதி திட்டம், சபையில் சிவசக்தி ஆனந்தன் எம்பி கடும் சீற்றம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த செய்தியை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்த்திருந்தோம், ஆனாலும் விரிவாக பார்க்கவில்லை. அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், சபையில் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்திருக்கிற செய்தியை, கையளிக்கப்பட்டு சரணடைந்து காணாமல் போயுள்ளவர்களுக்கு என்ன நடந்தது, காணாமல் போனவர்களின் தாய்மாரின் கண்ணீருடன் விளையாடாதீர்கள், பதில் கூறு என்று அந்த செய்தியினை நகர்த்தி இருக்கின்றார்கள் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக. அதேபோன்று இன்னொரு செய்தியாக காணப்படுகின்றது, ஐநா தீர்மானத்தை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்துவது எப்படி, கால அட்டவணை தயாரிக்க உள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று தலைப்பிட்டு அந்த செய்தியை இவ்வாறு நகர்த்தி செல்கிறார்கள். இலங்கை அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள 2 வருட கால அவகாசத்தை ஐநா தீர்மானத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கால அட்டவணையை தயாரிப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அத்தோடு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. எங்கே உறவுகள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வெளிப்படுத்தலையும் விடுதலையும் வலியுறுத்தி அவர்களின் உறவினர்களின் அறவழி போராட்டங்கள் தமிழர் தாயகத்தில் தொடர்கின்றன. வடக்கில் கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலும் கிழக்கில் திருகோணமலையிலும் போராட்டம் நடத்தப்படுகிறது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகியிருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தது. அத்தோடு இன்று வெளியாகி இருக்கின்ற ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. நெவில் பெர்னாண்டோ ஹாஸ்பிட்டல் டு கம் அண்டர் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலை சுகாதார அமைச்சுக்கு கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அதாவது சைட்டம் மருத்துவக் கல்லூரியினுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் அரசாங்கத்தினுடைய சுகாதார அமைச்சுக்கு கீழ் கொண்டு வருவதற்காக அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. சைட்டம் சிசுவான்ட வைத்திய சபா விபாகி என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது சைட்டம் மருத்துவக் கல்லூரியில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு அதாவது பரீட்சை நடத்துவதற்காக, வைத்தியத்துறை சம்பந்தமான பரீட்சை நடத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அத்தோடு அரசு வைத்தியசாலைகளில் அவர்களுக்கான பயிற்சி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டும் அல்லாது இன்னும் முக்கியமாக அதாவது குறைந்தபட்ச திறமையை எல்லை நிர்ணயிக்க உள்ளதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய லங்காதீப பத்திரிகையின் முக்கிய செய்தியாக முன்பக்கத்தில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற வெளிநாட்டு செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய சுடரொளி பத்திரிகையின் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. சிரிய ஜனாதிபதியின் செயற்பாடுகளை மாற்றுவதற்கான முயற்சிகள் தோற்றுள்ளன, ட்ரம்ப் கருத்து என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. சிரிய ஜனாதிபதியின் நடவடிக்கைகளை மாற்றுவதற்கு கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த பின்னரே அமெரிக்கா ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏவுகணை தாக்குதலிற்கு பின்னர் ஆற்றிய உரையில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து அந்த செய்தி செல்கிறது இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக. அது முன்பக்கத்தில் அல்ல, வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில். அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கைதான 7 இலங்கை மீனவர்கள் தூத்துக்குடி கொண்டு வரப்பட்டனர் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி இவ்வாறு செல்கிறது. தொடர்ந்து கன்னியாகுமரி அருகே இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்ததாக கைதான 7 இலங்கை மீனவர்களும் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டனர். விசாரணைக்கு பிறகு ராமநாதம் சிறப்பு நீதிமன்றத்துக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். மன்னார் வளைகுடா பகுதியில் கன்னியாகுமரியில் இருந்து வடக்கே 105 கடல் மைல் எல்லை தொலைவில் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்து கொண்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த 7 மீனவர்கள் இந்திய கடலோர காவற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சைட்டத்துக்கு எதிராக மலையகத்திலும் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பு என்று தலைப்பிட்டு சைட்டம் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய ரீதியில் போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் மலையகத்திலும் குறிப்பாக நுவரெலியா, கண்டி, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பு மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டனர்.
அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்துள்ளமையினால் சைட்ட மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில், அதாவது வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் அவை இன்றைய தினம் முக்கியமான செய்திகளாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளில் உள்ள தலைப்புச் செய்திகள், அதாவது ஆசிரியர் தலையங்கம் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக இன்று தீட்டப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும் என்று தலைப்பிட்டு புதிய அரசியல் ஆப்பை உருவாக்கும் விடயத்தில் கட்சி மத்தியில் இழுபறி நிலை காணப்பட்டு வருகின்றது. அரசியல் யாப்பு சபையின் வழிநடத்தல் குழுவில் அங்கம் வகிக்கும் கட்சியின் பிரதிநிதிகள் மத்தியில் இவ்விடயம் முரண்பாடான தன்மை நிலவி வருகிறது. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதா அல்லது தற்போதுள்ள அரசியல் யாப்பில் திருத்தங்கள் மேற்கொள்வதா என்ற விடயத்தில் இன்னமும் பூரண இணக்கப்பாடு ஏற்படாத நிலைமை காணப்படுகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அரசியல் யாப்பு சபையில் வழிநடத்தல் குழு கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் கூடியிருந்தது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இறுதி வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது என்று தலைப்பிட்டு இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நீண்டகால இன நெருக்கடிக்கு இணக்கபூர்வமான தீர்வை எட்ட முடியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பது பற்றி நாட்டில் வாழும் இன மத ரீதியான சமூகங்கள் மத்தியில் இதுவரை காலமும் இதய சுத்தியுடனான கருத்தொருமைப்பாடு ஏற்படவில்லை. அதிகாரத்தில் உள்ள கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் மதங்களும் வேறுபட்ட நோக்கங்கள், நிகழ்ச்சி நிரல்களை கொண்டிருப்பதே இதற்கு பிரதான காரணமாக கருத முடியும். அத்துடன் காலத்துக்கு காலம் இவற்றின் நோக்கங்களும் நிகழ்ச்சி நிரல்களும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றன. அதேவேளை சர்வதேச ரீதியாகவும் தேசிய மட்டத்திலும் பிராந்திய ரீதியிலும் நிலைப்பாடுகளும் தொடர்ந்து மாற்றமடைந்து இருப்பதாக அந்த செய்தியை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் ஆசிரியர் தலையங்கமாக தீட்டியிருக்கின்றார்கள். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக தீட்டப்பட்டிருக்கிறது ஏவுகணையும் ரசாயன ஆயுதங்களும் என்று தலைப்பிட்டு இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டுள்ளது. அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. சிரியா மீது அமெரிக்கா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து சிரியாவில் இடம்பெறும் வன்முறைகளில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை சிரியாவில் இடம்பெற்ற மனதை பதபதைக்க செய்த ரசாயன தாக்குதலில் சிரியாவின் விமானத்தளத்தை அமெரிக்கா இலக்கு வைப்பதற்கு காரணம் என ட்ரம்ப் தெரிவித்திருப்பதை சிரியாவில் மரணத்தை எதிர்நோக்கியுள்ள மக்கள் வரவேற்க கூடும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்று வெளியாகி இருக்கின்ற வடபுல செய்திகள் தாங்கி வருகின்ற வடபுல பத்திரிகைகள் மீதான எங்கள் பார்வையில் செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது சிரியா மீது அமெரிக்கா போர் முழக்கம், ரசாயன தாக்குதலில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அடுத்து என்று அந்த செய்தி தலைப்பிட்டு தொடர்ந்து செல்கிறது. அதாவது சிரியாவில் அமெரிக்கா மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக அந்த செய்தியினை பிரசுரித்திருக்கின்றார்கள். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது காணிகளில் இராணுவம், அகதிகளாக மக்கள், ஐநாவிடம் முதலமைச்சர் எடுத்துரைப்பு என்று தலைப்பிட்டு அந்த செய்தியை இவ்வாறு நகர்த்தி செல்கிறார்கள். யாழ் மாவட்டத்தில் அரச காணிகள் அதிகளவில் இல்லை, எனவே இராணுவம் நிலை கொண்டுள்ள பகுதிகளை விடுவித்தால் மாத்திரமே முகாம்களில் உள்ள மக்களை மீள்குடியேற்ற முடியும் என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் ஆலய பிரதிநிதிகளிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று அந்த செய்தியினை தொடர்ந்து நகர்த்தி சொல்கின்றார்கள் இன்றைய வலம்புரி பத்திரிகை. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை என ராஜித யாழில் கூறவில்லையாம், நாடாளுமன்றில் அவரே தகவல் என்று தலைப்பிட்டு போர்க்குற்றங்களோ மனித உரிமை மீறல்களோ இடம்பெறவில்லை என்று யாழ்ப்பாணத்தில் வைத்து தான் தெரிவித்தார் என ஊடகங்களில் வெளியான செய்திகளை சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன நேற்று நாடாளுமன்றில் நிராகரித்தார் என்று அந்த செய்தியை தொடர்ந்து நகர்த்தி செல்கின்றார்கள் இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையில். அவை இன்றைய தினம் வடபுல செய்திகளை தாங்கி வந்திருந்த வடபுல பத்திரிகைகள் மீதான பார்வையாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற கேலி சித்திரங்கள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கேலி சித்திரமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மஹிந்த ஆட்சியின் போது சீனாவுடன் மிக நெருங்கிய உறவுகளை பேணி வந்த மஹிந்த தற்போது சீனா இலங்கை இந்த நல்லாட்சியில், அதாவது ரணில் மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன்
சீனா கொண்டுள்ள அந்த உறவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது போன்று தான் போர்க்கொடி ஏந்திருப்பது போன்று போர் வீரன் போன்று அந்த ஒரு போர் எதிர்ப்பை காட்டுகின்ற போன்று ஒரு கேலி சித்திரத்தினை இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையில் கேலி சித்திரமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் இலங்கைக்கு நிறைய கடன் உதவிகளை வழங்கியிருந்தார்கள், அதாவது நிதி உதவியினை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக இரண்டுமே போட்டியை போட்டு வழங்கியிருந்தார்கள். ஆனால் தற்போது 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்தியா சிறிய அளவிலான கடன் உதவியை வழங்குவது போன்றும் சீனா வழங்கிய கடன் உதவியை மீள வசூலிப்பது போன்றும் அந்த கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது இந்த இலங்கையும், அதாவது இலங்கைக்கு வருகின்ற அந்த நிதி உதவியும் தற்போது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவை இன்றைய தினம் கேலி சித்திரங்களாக அமைந்திருந்தது. இந்த அளவில் இன்றைய தினம் வெளியாகியிருந்த பத்திரிகைகளின் மீதான எங்கள் பார்வையினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். இந்த அளவில் நிறைவுக்கு வருகிறது நாளேடுகளின் நமது பார்வை நிகழ்ச்சி. தொடர்ந்தும் ஆதவணி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். அதுவரையில் நாளைய தினமும் பத்திரிகைகள் உங்களுக்காக வரும். இலங்கையில் வெளியாகியிருந்த பத்திரிகைகள் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். சந்திப்போம். அதுவரையில் வணக்கம். நன்றி.